ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெசிபி வீடியோ தான். மட்டன் மெக்ரோனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் 50 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கப்புறமா 2 பட்டை 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இன்றைக்கி நான் 3/4 கிலோ எடுத்திருக்கேன் மெக்ரோனி. ஸோ எனக்கு ஒரு 6 பெரிய வெங்காயம் சைஸில் நான் நறுக்கி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் எலும்பும் சதையும் சேர்த்த மாதிரி தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி மட்டனு. இது ஒரு 1/2 கிலோ கீழே தான் இருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை ஸ்மெல் போயிடணும். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கணும். அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். அது கூட கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மேஷ் ஆகிடணும். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மட்டன் மசாலா, இது எல்லாமே சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா எல்லாமே சேர்ந்து வரணும். இப்போ நான் மட்டன் சேர்த்துக்கிறேன். மட்டன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மட்டனில். அதுக்கப்புறம் நான் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து உப்பு செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு. சரியில்லைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு மட்டன் வேகிற அளவு விசில் விட்டுக்கிறேன். நான் ஒரு 5 விசில் விட்டுக்கிறேன். ஏன்னா எலும்பு கூட இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணிட்டு 5 விசில் விட்டதுக்கப்புறமா ப்ரெஷர் இறக்கிட்டு பாருங்கள். மட்டன் நல்லா வெந்திருக்கும், எலும்பும் நல்லா வெந்திருக்கும். இந்த டைமில் நான் 3/4 கிலோ மெக்ரோனி எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு சரியில்லை அப்படின்னா உப்பு போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மெக்ரோனி வேகிறதுக்காக 3 விசில் விடுறேன், நல்லா ஹை ஃப்ளேமில். அதுக்கப்புறமா 3 விசில் அதுக்கப்புறமா இறக்கி பாருங்கள். மெக்ரோனி மட்டன் நல்லா வெந்திருக்கும். என்னுடைய ஸ்டைலில் மட்டன் மெக்ரோனி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி சிக்கன் ப்ரானில் கூட செஞ்சுருக்கோம். நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஸ்டைலில் மட்டன் மெக்ரோனி ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.